சார், இந்த நெறைய பேருடைய வீட்ல தொடர்ந்து ஒரு கெட்ட சம்பவம் நடந்துட்டே இருக்கும். அது பணம் தொலைஞ்சு போறதா இருக்கட்டும், இல்ல பணம் வந்து யாரோ யாரோ ஒருத்தர் வாங்கி ஏமாத்துறதா இருக்கட்டும், தொடர் விபத்துக்கள், மரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் சார் நடக்குது? அது அந்த அது போன்ற பல துன்ப நிலைகள் அவங்களே சொல்லுவாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா நான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கேன். ம். எங்க அண்ணன் பல கெடுதல்கள் எனக்கு பண்ணாரு. ஆனா அவரு நல்லா இருக்காரும்பாங்க. அப்படி கிடையாது. இப்படி ஒரு குடும்பத்துல உள்ளவங்க பல பேர் இருந்தாலும், அதுல ஒருத்தர் மட்டும் சங்கடப்பட காரணம்னா, அது பூர்வ ஜென்ம கர்மா. அந்த பூர்வ ஜென்ம கர்மால அந்த நட்சத்திர பாதங்கள் யாருக்கு ரொம்ப சிக்கலான, கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கோ, அவங்க தான் அந்த துன்பத்த அனுபவிப்பாங்க. அதுல அண்ணன்னு கிடையாது, தம்பின்னு கிடையாது. 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தனுக்கு தான் அந்த மாரி சங்கடங்கள் வந்து சேரும். மத்த 3 பேர் நல்லா இருப்பாங்க. இது இயற்கை. அவங்க இத அனுசரிச்சு, இந்த உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா, அவங்க இந்த துன்பத்துல இருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க. இல்ல நமக்கென்ன இவன் ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கான், இவன கூப்பிடக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாதுன்னு இருந்தால், ஒரு இந்த சின்னவருக்கு அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு 50 வயசு, 55 வயசு வரும்போது இவரு வளர்ச்சி அடைவாரு. அவங்க கீழ இறங்கிட்டு அந்த துன்பத்துல இருந்து அவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம்.